வணக்கம். சில சமயம் நீங்க யோசிச்சதுண்டா, நாம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஏன் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான உறவு சிக்கல்ல மாட்டிக்கிறோன்னு? ம், ஆள் மாறினாலும் சரி, சூழ்நிலை மாறினாலும் சரி, முடிவு மட்டும் அதே தனிமை, அதே வழியா இருக்கு. நாம தேடுற அன்பு மட்டும் ஏன் கைக்கு எட்டாமலே போகுது? இதுக்கான பதில் வெளியில இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எனக்குள்ளயா? அது எப்படி? ஸ்விஸ் மனநல மருத்துவர் கார்ல் யுங் அவர் என்ன சொல்றாருன்னா, நாம மத்தவங்கள அவங்க உண்மையா எப்படி இருக்காங்களோ அப்படி பாக்குறதே இல்லையாம். ஓ, அப்ப எப்படி பார்க்கறோம்? நாம நம்மளோட பிரதிபலிப்புகளை தான் பாக்குறோம்னு சொல்றாரு. அதாவது நம்ம பாக்குற ஒவ்வொருத்தரும் நமக்கு நாம யாருன்னு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. ஆமா, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆழமான உணர்வை தூண்டுற ஒவ்வொரு நபரும் அவங்க நீங்க பார்க்க மறுத்த அல்லது பார்க்க முடியாத உங்களுடைய ஒரு பாகத்தை உங்களுக்கு காட்டுற ஒரு கண்ணாடி தான். வாவ், சரி. இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா அலச போறோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. யுங்கின் நிழல், அப்புறம் நம்ம குணங்களை மத்தவங்க மேல போட்டு பார்க்கற முன்னிறுத்தல் மாதிரியான கருத்துகள் ம். உங்களுடைய உறவு முறைகளை எப்படி தீர்மானிக்கின்றன, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்க போறோம். இந்த உரையாடலின் முடிவுல உங்களையும் அன்பையும் நீங்க ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்ப்பீங்கன்னு நம்புறோம். நிச்சயமா. சரி, முதல்ல இந்த நிழல்னா என்னன்னு ஆரம்பிக்கலாமா? நாம எல்லாருமே உலகத்துக்கு ஒரு முகத்தை காட்டுறோம். ஒரு பாதுகாப்பான, ஏற்றுக்கொள்ளப்பட்ட முகம். ஆனா யுங் சொல்றாரு, அது நம்ம உண்மையான முகம் இல்ல, அது ஒரு முகமூடின்னு. ஆமா, அந்த முகமூடிக்கு கீழே நாம ஒளிச்சு வச்ச ஒரு பாகம் இருக்கு. அததான் யுங் நிழல்னு சொல்றாரு. நிழல்னா அது ஏதோ கெட்ட விஷயமா? அப்படி அர்த்தம் இல்ல. நம்ம ஆழ்மனதின் இருட்டுல நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதால அந்த பேரு. அதாவது நம்ம வளரும்போது கோபம் தப்பு, உணர்ச்சி வசப்படுறது பலஹீனம். ஆமா, அதிக லட்சியம் கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. கரெக்ட். அப்படி நாம நிராகரிச்ச நம்ம குணங்கள், உணர்வுகள், ஆசைகள் எல்லாமே இந்த நிழல்ல தான் போய் சேருது. ஆனா இந்த நிழல் சும்மா இருக்காது இல்லையா? அது வேற வழிகள்ல தன்னை வெளிப்படுத்த முயற்சி செய்யும். நிச்சயமா. அதுல மிக முக்கியமான வழிதான் நம்ம உறவுகள். இங்கதான் முன்னிறுத்தல் வேலை செய்யுது. முன்னிறுத்தல்னா ப்ரொஜெக்ஷன். அதாவது நமக்குள்ள நாம வெறுக்கிற, ஒத்துக்காத குணங்களை மத்தவங்க மேல பார்த்து எரிச்சல் அடையிறது. சரியா சொன்னீங்க. உதாரணமா, மத்தவங்களோட திமிரான குணம் உங்களை கோவப்படுத்தினாம். ஒருவேளை உங்க தன்னம்பிக்கையை நீங்களே அடக்கி வச்சிருக்கலாம். அத மத்தவங்க கிட்ட பாக்கும்போது நீங்க நிராகரிச்ச உங்க பாகத்தை தான் நீங்க பாக்குறீங்க. ஓ, இது ஒரு ஃபீட்பேக் மாதிரி. இது நேர்மறையான விஷயங்களுக்கும் பொருந்துமா? கண்டிப்பா. மத்தவங்க கிட்ட நீங்க ரொம்ப ரசிக்கிற ஒரு குணம், உதாரணமா அவங்களோட சுதந்திரம் இல்லனா படைப்பாற்றல், ஆமா. அது உங்களுக்குள்ள நீங்க வெளிப்படுத்த பயப்படுற உங்க திறமையா கூட இருக்கலாம். அப்போ இதனால தான் நம்ம திரும்ப திரும்ப ஒரே மாதிரி உறவுல சிக்கிறோமா? ஆமா, நாம அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இல்ல. நாம அறியாமலே நம்ம காயங்களை குணப்படுத்தாத பாகங்களை காட்டுற கண்ணாடிகளை தேடி போறோம். நம்ம நரம்பு மண்டலம் கூட பழகி போன விஷயங்களை தான் தேடுன்னு சொல்லுவாங்க. அது வழியா இருந்தா கூட. அதுதான் இதுல இருக்கிற முரண்பாடே. இதனாலதான் சிலருக்கு ஆரோக்கியமான அன்பு சலிப்பா தெரியுது. புரியுது. அங்க அவங்களுக்கு பழகி போன அந்த வலி, அந்த குழப்பம் இல்லாததால அப்படி தோணுது. அதனால மத்தவங்கள ஏன் இப்படி நடந்துக்கறாங்கன்னு கேக்குறத விட்டுட்டு, இந்த நபர் எனக்கு என்னத்த கத்துக் கொடுக்க முயற்சி செய்யறாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கணும். ஆமா, இத குற்ற உணர்ச்சி கொள்றதுக்கு இல்ல, உங்க சக்திய திரும்ப எடுக்கிறதுக்கு. நாம நம்மளோட ஒரு பாகத்தை வெறுக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படுது. உலகத்துக்கு ஒரு முகத்தையும் மீதி எல்லாத்தையும் இருட்டிலையும் வச்சுக்கிறோம். ஆமா, இப்படி பிளவுபட்ட நிலையில இருக்கும்போது உண்மையான நெருக்கமான உறவை உருவாக்க முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. நீங்க எப்பவும் மத்தவங்களுக்கு உதவுற வலிமையான நபரா உங்களை காட்டிக்கிட்டான். ம். உங்களுக்கு உதவி தேவைப்படுற, பலவீனமா இருக்க ஆசைப்படுற உங்க பாகத்தை நிழலுக்குள்ள தள்ளுறீங்க. அப்போ நான் அறியாமலேயே நீங்க அறியாமலேயே உதவி தேவைப்படுற துணைவரை தேர்ந்தெடுப்பீங்க. அவங்களுக்கு உதவுறதன் மூலமா உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காத ஆறுதலை அவங்களுக்கு கொடுப்பீங்க. ஆனா நம்ம நிழல்ல நம்மளோட மறைக்கப்பட்ட பரிசுகளும் இருக்குன்னு சொன்னீங்க. நிச்சயமா. நடைமுறைக்கு உதவாதுன்னு நாம ஒதுக்கிய படைப்பாற்றல், ம். மத்தவங்கள பயமுறுத்துமேன்னு நாம அடக்கிய சக்தி, நல்லது கெட்டது வெளிச்சம் இருள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இதுதான் நான் ஏத்துக்கிறது தான் முழுமை. சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நடைமுறையில எப்படி செய்யறது? இதுக்கு சில நடைமுறை வழிகள் இருக்கு. முதல் படி அடையாளம் காணுதல். அடையாளம் காணுதல். ஆமா, ஒருத்தர் உங்களை ரொம்ப கோவப்படுத்தும் போது அந்த தீவிரமான உணர்வு உங்க நிழல் பேசுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த பாகத்தை இது தூண்டுதுன்னு உங்களையே கேளுங்க. ஓகே.
இரண்டாவது படி இரண்டாவது ஏற்றுக்கொள்ளுதல். அவங்க சுயநலமானவங்கன்னு சொல்றதுக்கு பதிலா என்னோட தேவைகளை ஏத்துக்க நான் எங்க தயங்குறேன்னு கேட்கணும். கரெக்ட். மூன்றாவது உரையாடல். உங்க நிழலுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, அதுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க, நீ எனக்கு என்ன சொல்ல முயற்சி செய்றேன்னு கேளுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, ஆனா சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு தோணுது. நான்காவது வெளிப்படுத்துதல். நீங்க அடக்கி வச்ச குணங்களை பாதுகாப்பான வழிகள்ல வெளிப்படுத்துங்க. சின்னதா ஆரம்பிங்க. இதுக்கு நீங்க ஒரு தூண்டல் நாட்குறிப்பு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை. ட்ரிகர் ஜர்னல். அதே மாதிரி 2 பட்டியல் போடுங்க. ஒண்ணுல மத்தவங்க கிட்ட நீங்க வெறுக்கிற குணங்கள், இன்னொன்னுல நீங்க தீவிரமா ரசிக்கிற குணங்கள். ஆமா, இந்த 2 பட்டியலுமே உங்க நிழல்கான ஒரு வரைபடம் மாதிரி. இப்ப நம்ம குழந்தை பருவ உறவுகளுக்கு வரலாமா? அது எப்படி நம்ம இப்போதைய உறவுகளை பாதிக்குது? கண்டிப்பா. நம்ம குழந்தை பருவ உறவுகள் அன்புனா என்னன்னு நமக்கு கத்து கொடுத்திருக்கோம். அதுதான் நம்ம பிணைப்பு முறைய, அதாவது அட்டாச்மெண்ட் பேட்டர்னை உருவாக்குது. ஓ, அன்பு நிச்சயமற்றதா இருந்தா நாம பதட்டமான பிணைப்பை வளர்த்துக்கிறோம். ஆங்சியஸ் அட்டாச்மெண்ட். எப்பவும் அன்பு உறுதிப்படுத்தப்படணும்னு தேடுவோம். அப்போ நெருக்கம் ஆபத்துன்னு உணர்ந்திருந்தா அவங்க தவிர்க்கும் பிணைப்பை வளர்த்துக்கிறாங்க. அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட். உறவு நெருக்கமாகும் போது விலகி ஓடுவாங்க. அப்போ ஒரு பதட்டமான பிணைப்பு இருக்கிறவங்க தவிர்க்கும் பிணைப்பு இருக்கிற ஒருத்தரை ஈர்க்கிறது ஒரு சோகமான நடனம் மாதிரி. ஆமா, ஒருத்தர் நெருங்கி வர முயற்சி செய்ய, இன்னொருத்தர் விலகி ஓட. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. இதுல இருந்து வெளியே வர வழியே இல்லையா? நல்ல செய்தி என்னன்னா, இத மாத்த முடியும். உங்களுக்கு நீங்களே ஒரு அன்பான பெற்றோரா மாறி உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சு. முழுமையான ஒரு இடத்திலிருந்து உறவுகளுக்குள்ள போகும்போது. ஆமா, அப்போ அது ஆரோக்கியமானதா மாறும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தோணுது. சில சமயம் நம்ம காதல நினைக்கிறது ஒரு வித போத மாதிரி. சொல்லுங்க. அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற உணர்வு, அந்த தீவிரம், அது உங்க நரம்பு மண்டலம் அதுக்கு பழக்கப்பட்ட ஆபத்தை அடையாளம் கண்டுகிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம். ரொம்ப சரியான பாயிண்ட். உண்மையான ஆரோக்கியமான அன்பு அமைதியா நிதானமா இருக்கும். ஆனா நாம அத சலிப்புன்னு தப்பா புரிஞ்சிக்க கூடாது இல்லையா? நிச்சயமா. அந்த அமைதியில தான் உண்மையான பாதுகாப்பு இருக்கு. அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம் என்னன்னா, நீங்க வெளியில தேடிக்கிட்டு இருந்த அன்பு உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆமா, நீங்க உங்களோடயே சண்டை போடுறதை நிறுத்தும்போது நீங்களே அன்பா மாறுறீங்க. யுங் இத தனித்துவமாதல்னு சொல்றாரு இல்லையா? இண்டிவிஜுவேஷன். ஆமா, நீங்க உண்மையா யாருன்னு ஆகுற ஒரு பயணம் இது. நீங்க உங்களை குணப்படுத்தும் போது அது உங்களை மட்டும் பாதிக்காது. எப்படி? நீங்க உங்க பரம்பரைக்கே ஒரு புதிய வழியை காட்டுறீங்க. தலைமுறையா தொடர்ற உறவு சிக்கல்களை நீங்க உடைக்கிறீங்க. வாவ், இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இது ஒரே நாள்ல நடக்காது. ஆமா, அது புரியுது. இது ஒரு வாழ்நாள் பயிற்சி. சில நாள் தவறு செய்வோம், பழைய பழக்கங்களுக்கு திரும்புவோம். அப்போ என்ன செய்யணும்? திரும்பவும் நம்மளை நாமே கருணையோட அணுகி, பரவாயில்ல, இதுவும் இந்த பயணத்தோட ஒரு பகுதிதான் சொல்லி மறுபடியும் முயற்சி செய்யணும். சரியா சொன்னீங்க. உங்களை நீங்களே விமர்சிக்கிறத விட்டுட்டு புரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போதுதான் உண்மையான முன்னேற்றம் நடக்குது. கடைசியா ஒரு சிந்தனை. சொல்லுங்க. இதுவரை உங்களை காயப்படுத்தின ஒவ்வொரு நபரும், வலிக்க வச்ச ஒவ்வொரு உறவும், அவங்க உங்களுக்குள்ள நீங்க எங்க குணமடையணும்னு சரியா அடையாளம் காட்டின வழிகாட்டிகள். அவங்க செஞ்சது சரியில்லாம இருக்கலாம், ஆனா அவங்க உங்க வாழ்க்கையில வந்தது ஒரு காரணத்தோட. அந்த பயணம் அவங்கள பத்தினது இல்ல. இல்லவே இல்ல. அது நீங்க உங்களுக்குள்ள தொலைச்ச உங்க முழுமையை நோக்கி திரும்பி வர்றதுக்கான ஒரு அழைப்பு. இப்போ உங்ககிட்ட அந்த வரைபடம் இருக்கு. ஆமா, அந்த பயணத்தை நீங்க தொடங்குவீங்களா? இதுதான் கேள்வி. இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை யாரும் உங்களை நேசிக்க மாட்டார்கள். கார்ல் யூங்கின் ஆழமான உளவியல் பார்வைகளை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் வரும் உறவு முறைகளுக்கு பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட உண்மைகளை கண்டறிய இது ஒரு பயணம். ஏன் நான் ஒரே கதையில் மீண்டும் மீண்டும் சிக்கிக்கொள்கிறேன்? நீங்கள் புத்தகங்களை படிக்கிறீர்கள், சுய உறுதிமொழிகளை செய்கிறீர்கள், உங்களை தகுதியானவர் என்று கூறுகிறீர்கள். இருப்பினும் உறவுகள் ஒரே மாதிரியாக முடிவடைகின்றன. வெவ்வேறு நபர்கள், வெவ்வேறு சூழ்நிலைகள், ஆனால் அதே தனிமை. நான் என்ன தவறு செய்கிறேன் என்ற எதிரொலிக்கும் கேள்வி. உண்மையான பிரச்சனை வெளியில் இல்லை, அது உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் உறவுகள் கண்ணாடிகள், அனுபவங்கள் அல்ல. மயக்க மனம், மற்ற நபர்கள். ஸ்விஸ்
கார்ல் யுங் நாம் மற்றவர்களை அவர்கள் உண்மையாக எப்படி இருக்கிறார்களோ அப்படி பார்ப்பதில்லை என்று கண்டுபிடித்தார். நாம் பிரதிபலிப்புகளை பார்க்கிறோம். உங்களுக்குள் ஆழமாக எதையாவது கிளறும் ஒவ்வொரு நபரும், உங்கள் இதயத்தை பிடிக்கும் ஒவ்வொரு உறவும், நீங்கள் பார்க்க முடியாத அல்லது பார்க்க விரும்பாத உங்களை பற்றிய ஒன்றை காட்டுகிறது. இந்த கண்ணாடியை படிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் அதே சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறீர்கள். உங்கள் முகமூடிக்கு கீழே வாழ்வது எது? இது முகமூடி, பர்சனல். இது நிழல், தி ஷேடோ. உங்கள் நிழலை சந்தியுங்கள். முகமூடி, பெர்சோனா, நீங்கள் உலகுக்கு காட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதிப்பு. இது நீங்கள் அல்ல. நிழல், தி ஷேடோ, உங்கள் முகமூடிக்கு கீழே வாழும் அனைத்தும். அது தீயது அல்ல, ஆனால் உங்கள் மயக்க நிலையில் இருளில் இருப்பதால் அது நிழல் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் நிழல் எதனால் ஆனது? ஏற்றுக்கொள்ளப்படாத ஒவ்வொரு குணம், அதிகப்படியான என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு உணர்ச்சி, மற்றவர்களை அசௌகரியப்படுத்திய ஒவ்வொரு ஆசை, கோபம், பாதிப்பு, லட்சியம், நீங்கள் எதை அடக்க கற்றுக்கொண்டீர்களோ அது அங்கே வாழ்கிறது. புறத்தெறிதல், ப்ரொஜெக்ஷன். மற்றவர்களில் நீங்கள் வெறுப்பது நீங்கள்தான். உங்கள் நிழல் உங்களுக்குள் மறைந்திருக்காது. அது ஒரு திரைப்படம் போல உங்கள் மீது புறத்தெறியப்படுகிறது, குறிப்பாக உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மீது. ஆணவம், சுதந்திரம், பலவீனம், படைப்பாற்றல். எடுத்துக்காட்டுகள்: எதிர்மறை புறப்பெறிதல். மற்றவர்களின் ஆணவம் உங்களை மிகவும் எரிச்சலூட்டினால் நீங்கள் உங்கள் சொந்த நம்பிக்கையை அல்லது மேன்மை உணர்வை அடக்கி இருக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் அதை அசிங்கமானது என்று கற்றுக்கொண்டீர்கள். எனவே மற்றவர்களிடம் அதை காணும்போது நீங்கள் நிராகரித்த உங்கள் சொந்த பகுதியை பார்க்கிறீர்கள். நேர்மறை புறத்தெறிதல். நீங்கள் மற்றவர்களிடம் தீவிரமாக பாராட்டும் குணங்கள், சுதந்திரம், படைப்பாற்றல், பெரும்பாலும் உங்கள் சொந்த வாழப்படாத திறனை குறிக்கின்றன. துண்டு துண்டான காயம். நீங்கள் ஏன் முழுமையாக நேசிக்கப்பட முடியாது என்று உணர்கிறீர்கள். உங்களின் ஒரு பகுதியை நீங்கள் நிராகரிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிளவுபடுகிறீர்கள். ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதிப்பு மற்றும் அடித்தளத்தில் பூட்டி வைக்கப்பட்ட பல மறைக்கப்பட்ட பகுதிகள் உள்ளன. இந்த துண்டு துண்டான நிலையில் நீங்கள் உண்மையான நெருக்கத்தை அனுபவிக்க முடியாது. நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத போது மற்றவர்கள் எப்படி உங்களை முழுமையாக நேசிக்க முடியும்? நீங்கள் ஈர்க்கும் கூட்டாளர்கள் பெரும்பாலும் உங்கள் நிழல்களை உங்களுக்காக சுமப்பார்கள். ஒருவராக நீங்கள் எப்போதும் வலுவானவர்களாக இருந்தால் உங்கள் சொந்த பாதிப்பை அனுபவிக்க உடைந்து போகும் கூட்டாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் நிழலில் மறைந்திருக்கும் புதையல்கள். உங்கள் நிழலில் நீங்கள் எதிர்மறையாக கருதும் பகுதிகள் மட்டும் இல்லை, அதில் உங்கள் மறைக்கப்பட்ட பரிசுகளும் உள்ளன. படைப்பாற்றல். நடைமுறைக்கு ஒவ்வாதது என்று அடக்கப்பட்டது. சக்தி. மற்றவர்களை சங்கடப்படுத்தியதால் பயப்பட கற்றுக்கொண்டது. பாதிப்பு. காயப்படுத்தும் என்பதால் மறைக்கப்பட்டது. நீங்கள் மற்றவர்களிடம் மிகவும் கடுமையாக விமர்சிக்கும் விஷயம் உங்கள் மிகப்பெரிய திறனை குறிக்கிறது என்றால் என்ன? உங்கள் தீர்ப்பு நீங்கள் எதை அதிகம் மதிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறதா? நிழல் வேலை. உங்களை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான நடைமுறை கருவிகள். படி 1. தூண்டுதல் நாட்குறிப்பு, தி ட்ரிகர் ஜேர்னல். யாராவது உங்களை தூண்டும் போது அதை எழுதுங்கள். என்ன நடந்தது? அது உங்களில் எந்த பகுதியை செயல்படுத்துகிறது? கேளுங்கள், இந்த குணம் எனக்குள் எங்கே? கேளுங்கள், இந்த குணம் எனக்குள் எங்கே இருக்கிறது என்று. படி 2. புறத்தெறிதல் பயிற்சி, தி ப்ரொஜெக்ஷன் எக்ஸசைஸ். பட்டியல் 1. மற்றவர்களிடம் நீங்கள் வெறுக்கும் குணங்கள்.
பட்டியல் 2, மற்றவர்களிடம் நீங்கள் தீவிரமாக பாராட்டும் குணங்கள். இந்த 2 பட்டியல்களும் உங்கள் நிழலுக்கான வரைபடங்கள். ஒன்று நீங்கள் நிராகரித்ததை காட்டுகிறது, மற்றொன்று நீங்கள் வெளிப்படுத்த அனுமதிக்காததை காட்டுகிறது. கருணை பயிற்சி. உங்கள் உள் குழந்தையை குணப்படுத்துதல். படி 3, கருணை பயிற்சி, தி கம்பேஷன் பிராக்டிஸ். உங்கள் இருண்ட தருணங்களில் யாராவது உங்களிடம் பேசியிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பிய விதத்தில் உங்களுடன் பேசத் தொடங்குங்கள். உங்கள் உள் மன விமர்சகர் இரக்கமற்றவர். அந்த சத்தத்தை மென்மையாக்குங்கள். உங்கள் உள் குழந்தை உங்கள் பகுதிகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கற்றுக்கொண்ட இளைய பதிப்பு இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். இணைப்பு. இந்த உள் வேலை பாதுகாப்பற்ற இணைப்பு முறைகளாக குணப்படுத்த உதவுகிறது. இது உங்களை நீங்களே மீண்டும் பெற்றெடுப்பது போன்றது. உங்கள் இணைப்பு முறை உங்கள் உறவுகளை எவ்வாறு இயக்குகிறது? பதட்டமான இணைப்பு, anxious attachment. அன்பின் தொடர்ச்சியான உறுதிப்படுத்தல் தேவை. கைவிடுதல் பயம். இந்த தேவையே பெரும்பாலும் மக்களை தள்ளிவிடுகிறது. உதாரணம், பதில் அளிக்கப்படாத குறுஞ்செய்தியால் பீதியடைவது. தவிர்க்கும் இணைப்பு, அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட். நெருக்கத்தை மூச்சு திணறலாக உணர்கிறது. மக்கள் நெருக்கமாக வரும்போது பின்வாங்குகிறது. சுதந்திரத்திற்கு அடியில் ஆழமான தனிமை. உதாரணம், உறவு நன்றாக போகும்போது திடீரென்று சண்டை தொடங்குவது. ஒழுங்கற்ற இணைப்பு, disorganized attachment. இணைப்பை ஆசைப்படுவது மற்றும் தள்ளுவது ஆகியவற்றுக்கு இடையில் ஊசலாடுகிறது. அன்பு தேவை, ஆனால் அதுவே ஆபத்தானதாக உணர்கிறது. நற்செய்தி, நனவான வேலையின் மூலம் நீங்கள் சம்பாதித்த பாதுகாப்பான இணைப்பை earned secure attachment நோக்கி நீங்கள் நகரலாம். எல்லைகள் சுவர்கள் அல்ல, அவை சுய மரியாதையின் கட்டமைப்பு. எல்லைகள் மக்களை வெளியேற்றுவதை பற்றியது அல்ல, மக்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் கற்பிப்பது. நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொண்டிருந்தால் எல்லைகளை அமைப்பது முதலில் சுயநலமாக உணரலாம். ஆரோக்கியமான நெருக்கத்திற்கு எல்லைகள் அடித்தளமாக உள்ளன. அவை இல்லாமல் நீங்கள் எப்போதும் ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறீர்கள். எல்லைகள் சரியான நபர்களை தள்ளிவிடாது. உங்களை உண்மையாக பார்க்காதவர்களை அவை வெளிப்படுத்துகின்றன. தனித்துவம். உங்கள் மறுபாதியை கண்டுபிடிப்பதை நிறுத்தி முழுமையடையுங்கள். யூங்கின் கருத்து, தனித்துவம் என்பது நீங்கள் உண்மையிலேயே யார் ஆகிறீர்கள் என்ற வாழ்நாள் செயல்முறையாகும். பழைய கட்டுக்கதை, புதிய உண்மை. பழைய கட்டுக்கதையில் சரியான உறவு உங்களை முழுமையாக்கும். தேவையிலிருந்து நீட், என்னை முழுமையாக்க நீ எனக்கு வேண்டும். புதிய உண்மை, சரியான உறவு உங்கள் முழுமையை உங்களுக்கு பிரதிபலிக்கும் மற்றும் உங்களை மேலும் வளர அழைக்கும். தேர்வுக்கு சாய்ஸ், என் முழுமையிலிருந்து நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். இந்த சுதந்திரத்தில் இருந்துதான் உண்மையான முதிர்ந்த காதல் பிறக்கிறது. ஒரு சுழற்சியை உடைத்தல். உங்கள் குணப்படுத்துதல் உங்கள் பரம்பரையை எவ்வாறு குணப்படுத்துகிறது? உங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக ஓடும் வடிவங்கள் உங்களை சுருக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது உணர்ச்சிகளை மறைக்க வேண்டும் போன்ற பாடங்கள் உங்களுடன் நின்று விடுகின்றன. நீங்கள் சுழற்சியை உடைப்பவராக ஆகிறீர்கள். உங்கள் வம்சாவளியினர் நன்றி சொல்லும் மூதாதையராக நீங்கள் ஆகிறீர்கள். உங்கள் குழந்தைகள் உங்களிடம் இருந்தால் உங்கள் துண்டு துண்டான நிலையை மரபு உரிமையாக பெறமாட்டார்கள். அவர்கள் உங்கள் முழுமையை மரபு உரிமையாக பெறுவார்கள். அன்பு என்பது நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒன்றல்ல, அது நீங்கள் ஆகும் ஒன்று. யூங்கின் உண்மையான ரசவாதம்.
ஈயத்தை தங்கமாக மாற்றுவது அல்ல, சுய நிராகரிப்பை சுய ஏற்பாக மாற்றுவது, பயத்தை நம்பிக்கையாக மாற்றுவது, துண்டு துண்டான நிலையை முழுமையாக மாற்றுவது. நீங்கள் உங்களுடன் போரிடுவதை நிறுத்தும்போது நீங்கள் அன்பின் ஆதாரமாக மாறுகிறீர்கள். நீங்கள் மற்றவர்களிடம் தேடுவதை நிறுத்துகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை உங்களுக்குள்ளேயே கண்டறிந்து விட்டீர்கள். நீங்கள் தேடும் அன்பு நீங்கள்தான். உங்களை காயப்படுத்திய ஒவ்வொரு உறவும், உங்களை நிராகரித்த ஒவ்வொரு நபரும் உங்களை வீட்டிற்கு உங்களுக்குள் திரும்ப கொண்டு வர முயன்றனர். நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அன்பு ஒருபோதும் வெளியே இல்லை. அது எப்போதும் இங்கே உங்களுக்குள் காத்திருந்தது. இப்போது உங்களுக்கு வழி தெரியும். நீங்கள் தேடிக்கொண்டிருந்தவர் நீங்கள்தான். நீங்கள் எப்போதும் அப்படித்தான் இருந்தீர்கள். உங்களை வரவேற்கிறோம்.